ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டாபிக் தான். ஆனா வந்து முக்கியமான டாபிக் வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பொட்டிக் மாத்திரம் இல்லை, இது 2 டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பார்ட்னர்ஷிப்போட பண்ணா பெஸ்ட்டா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ டாபிக் என்னன்னா, என்ன கேட்குறாங்கனாக்கா வந்து நம்ம வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப்ல ஓப்பன் பண்ணலாமா? இல்லன்னா வந்து நம்ம சிங்கிளா ஓப்பன் பண்ணா பெஸ்ட்டா மேடம்? ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நீங்க எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நடுவுல தேவையான விஷயம்லாம் கூட நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்போ பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணாக்கா 2008 அந்த மாரி டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி என்னோட டாட்டர் வந்து பொறந்தது வந்து 2005. 2008ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 இயர்ஸ் அவங்க ஆன பிறகு ஸோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஏதாவது ஒரு மான்டெசரியில போட்ட பிறகு நான் இம்மீடியட்டா வந்து ஒரு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து ஒரு சின்ன பொட்டிக் தான் வந்து நானு சின்ன ஷாப் தான் வந்து நான் வச்சிருந்தேன் அந்த டைம்ல. ஒரு 2008 நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ வந்து 2025 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 15 இயர்ஸ்க்கு மேல வந்து நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜர்னி வந்து நான் எவ்வளோ என்னென்னலாம் நடுவுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறதுக்கும் இதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டாபிக் வந்து பார்ட்னரா இருக்கலாமா? வேணாமா? அப்படின்னு தான். பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது வந்து நான் வந்து சிங்கிளா தான் பண்ணேன். நான் வந்து யாரையுமே வந்து பார்ட்னரா வச்சு வந்து நம்ம வந்து பண்ணவே இல்ல. நான் சிங்கிளா மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பண்ணேன். அவ ஸ்டார்ட்டிங்ல வந்து பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. சரி இருந்தாலும் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம பார்ட்னரா நீங்க வச்சு நீங்க பண்ணீங்கனாக்கா, ஸோ வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன மைனஸ், பிளஸஸ் எல்லாம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க பார்ட்னரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்ட்டா கம்ஃபர்டபுளான ஆளா இருக்கணும். என்ன சம்டைம்ஸ் வந்து நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நம்ம பார்ட்னருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இது நம்ம வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே வந்து வேற யாராவது க்ளோஸா வந்து தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸ் அந்த மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சம்டைம்ஸ் வந்து ம் ஓ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவங்க வீட்ல ஒரு விஷயம் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அத வச்சு இவங்க 2 பேரும் வந்து மிங்கிள் பண்ணி பண்ணும்போது, ஸோ எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்பே வந்து பிரேக் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் வந்து அந்த மாரி தான் வந்து ஓப்பன் பண்ணாக்கா வந்து ப்ராப்ளம் வரும்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்ட்னர்ஷிப்னாவே வந்து பயம் தான். நான் வந்து அது வந்து அ பண்ணவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது நான் சிங்கிளா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் நம்ம வந்து பொட்டிக் ரன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கல்ல. ஸோ வேற வேற கஸ்டமர்ஸா இருக்கட்டும், இப்படியா இருக்கட்டும், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. அவங்கலாம் வந்து சம்டைம்ஸ் என்ன கேட்டாங்க. ஸோ பார்ட்னரா வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் அந்த மாரி பண்ணிக்கலாமான்ட்டு. ஸோ அப்ப கூட வந்து எனக்கு அதுல வந்து விருப்பமே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க். நம்ம பண்ண பிறகு நம்ம நம்ம சொல்றத அவங்க கேட்கணும். அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து நம்ம பண்றது கஷ்டமான வேலை. ஸோ நான் எப்படி வந்து பொட்டிக் வந்து ரன் பண்ணிட்டு போயிருந்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஸோ நான் இப்ப வச்சிருக்கிறது வந்து என்னோட 3 ஷாப் ஆக்சுவலி. 3 ஷாப்னா என்னோட 3 பிரான்ச் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. 3வது ஷாப் வந்து நான் ஷிஃப்ட் ஆயி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷாப்லேருந்து 2ண்ட் ஷாப், 3 ஷாப். ஸோ ஏன் இவ்ளோ ஷாப் வந்திருக்கோம், நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டு வந்திருக்கோம்னாக்கா, ஸோ அதில இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன ஷாப்பா தான் அந்த 10/10 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். என்னோட பின்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சின்ன ஷாப்பா தான் இருக்கும். ஸோ அதிலயும் வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க. அந்த இடத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், கஸ்டமர்ஸா இருக்கட்டும், நல்லாவே வந்து எனக்கு கோஆப்பரேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு லக் வந்து எனக்கு இருந்துச்சு எப்பயுமே. எனக்கு டெய்லர்ஸா இருக்கட்டும், இந்த மாரி கஸ்டமர்ஸும் வந்து எனக்கு வந்து அ ரிப்பீட்டடா இருந்துட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே இருப்பாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது
கஸ்டமர்ஸே வருவாங்களா இல்லையான்னு பயந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறமா வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணவுனே வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்களே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் மாஸ்டர்ஸ் டெய்லர்ஸ வச்சு நீங்க வந்து ஷுரு பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களோட இந்த ஓகே இந்த நேம் ஏதோ ஒரு நேம் வச்சு பொட்டிக் நேம் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்ப நான் வந்து தேஜஸ் பொட்டிக்ன்னு என்னோட டாட்டரோட பேரே வச்சு நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட பேரு வந்து உங்களுக்கு அப்படியே ரொட்டேஷன் ஆகும். ஸோ எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அந்த மாரி நீங்க வச்சுட்டு நல்ல ஒரு டெய்லர் மாஸ்டர்ஸ் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணும்போது, ஸ்டிச் பண்ணும்போது, ஸோ அதில அவங்க நல்லா கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ வந்து உங்களோட பேர் வந்து நான் இந்த பொட்டிக்ல ஸ்டிச் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இப்ப அந்த டைம்ல எனக்கு என்ன 20 அம் 8 அந்த மாரி ஏஜ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து கத்துக்கிட்டு போனாலுமே, என்னுடைய கையெல்லாம் வந்து நமக்கு பழகாது. நமக்கு வந்து கரெக்ட்டா கட்டிங், ஸ்டிச்சிங் அந்த நுணுக்கங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து டக்குன்னு வந்து நமக்கு வராது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆவ ஆவ தான் வரும். ஆனா பொட்டிக் ஓப்பன் பண்ண முன்னாடியே வந்து நான் ஃபுல்லாவே கத்துக்கிட்டு தான் வந்து என்டர் ஆனேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம டெய்லர்ஸ் வந்து வரலன்னா கூட நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து என்னால 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வந்து 10 ப்ளவுஸ், 20 ப்ளவுஸு, பேட்டர்ன் மேக்கிங் ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ இருந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதால தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஷாப் வந்து நம்ம ரன் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் அத விட்டுட்டோம்னாக்கா, கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனா வந்த டைம்ல வந்து ஸோ ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ரெண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ரெண்ட் குடுத்து, நமக்கு என்ன இருக்கு இன்கமே இல்லாம நம்ம ஏன் ரெண்ட் தரணும் அப்படின்ட்டு நாங்க ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ல லா ஸ்டோரி வந்து லாங்கா போகும். சீக்கிரமா சொல்றேன். அ அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க வந்து வீட்லயே வந்து சரி வீட்லயே வந்து பண்ணிக்கலாம். வீட்லயே பண்ணிக்கலாம்னாக்கா, சரி அது கால் பண்ணுவாங்க. இந்த மாரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வீட்டுக்கு நாங்க பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறோமோ இல்லையோ, வீட்டுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து ஓகே நம்ம இன்னும் ஷாப்பே ஓப்பன் பண்ண வேணாம். நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க அப்புறம் ஒரு ரூம் அதையும் இந்த வீடியோல சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். கொரோனா டைம்லயும் என்னோட ரூம் வந்து எங்க வீடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். 2 பிஹெச்கே. ஒரு ரூம் வந்து ஃபுல்லா வந்து என்னோட பொட்டிக்கு வச்சுட்டேன். வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதிலேயே மிஷின்ஸ்லாம் போட்டு ஸ்டூடண்ட்ஸ் அப்பயும் கொரோனா டைம்லயும் எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இப்ப வரைக்குமே. பட் இல்லன்னு நம்ம பொய் சொல்லக்கூடாதுல்ல அதனால தான். ஸோ அப்பயும் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. அ அந்த மாரி அங்க நம்ம ஷாப் மாதிரியே வந்து ரூம் மாரி செட் பண்ணிட்டோம். பட் போக என்ன ஆயிடுச்சுனாக்கா, கஸ்டமர்ஸ் வந்து நெறைய பேர் வர ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு வந்து ஃபேமிலில வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்ட்டாங்க, "நீ வந்து திருப்பியும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிக்கோ." நெறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நமக்கு பிரைவசி வந்து பசங்களுக்கும் இருக்காது. ஸோ அவங்க சவுண்ட் போடக்கூடாது. சைலன்ட்டா இருங்க. நம்ம ரூம்ல வந்து ஒரு கஸ்டமர்ஸ் அட்டெண்ட் பண்ணா, என் பையன் வந்து சின்ன பையன். பொண்ணு அவ பெரிய பொண்ணு. ஸோ பையன் வந்து ஸோ அவங்களோட சுதந்திரத்த வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் வந்து கெடுக்கக்கூடாது. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா, அவங்கள வந்து நீங்க சைலன்ட்டா இருங்கன்னு சொல்லிட்டு பண்றது வந்து தப்பு தான் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் ஓகே ரென்ட்டாவது சேவ் ஆகும். அப்படி பண்ணியிருந்தோம். ஸோ அப்பயும் வந்து ஓகே இதுக்கு மேல நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி வர ஆறதால நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஷாப் ஓப்பன் பண்ணோம். திருப்பியும் ஒரு ஷாப் வந்து வீடா நாங்க ஓப்பன் பண்ணோம். நான் 2 அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அது வந்து வீடு மாதிரியே இருக்கும். அம் ஏன்னாக்கா, பழைய ஷாப் வந்து ஷாப்பா இருந்துச்சு. பட் அதுக்கு வாஷ்ரூமே குடுக்கவே இல்ல அவங்க. ஸோ வந்து என்ன பண்ணோம், நாங்க ஆப்போசிட்லயே ஒரு வீடு இருக்கும். அது பெரிய வீடு தான் அவங்களுதும். அவங்களது ஒரு வாஷ்ரூம் வந்து வெளியவே இருக்கும். அவங்க அத யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ ஓகே. ஏன்னா வந்து நமக்கு சின்ன பசங்க இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் அம்மா வருவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம ஓல்டே இருக்கும்போது நமக்கு ஒரு வாஷ்ரூம் வந்து ஒரு லேடீஸ்க்கு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க வீடு கொஞ்சம் கிட்ட தான். என்னதான் கிட்ட இருந்தாலும் ஒரு போயிட்டு வரதுக்குலாம் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஒரு 2 வீலர் எடுத்துட்டு தான் போயிட்டு வரணும். ஸோ நான் வந்து எப்பயுமே 2 வீலர் வச்சிருப்பேன். ஸோ அத இப்ப எடுத்துட்டு போயிட்டு வரணும். டைம் எடுக்கும். பசங்களுக்குலாம் டக்குன்னு அர்ஜென்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி என் பையன் சரி, என் பொண்ணும் சரி நெறைய நேரம் என்னோட ஷாப்ல நான் வச்சுப்பேன். அங்கேயே வந்து நம்ம சொல்லி தர்றது, டீச் பண்றது எல்லாம் வந்து இருந்துச்சு. அப்ப வாஷ்ரூம் இல்லன்றதால நாங்க ஆப்போசிட் ஷாப் ஹவுஸ் அவங்க கிட்ட கேட்டு நாங்க வந்து அவங்களும் வந்து சும்மா வந்து தரல. அவங்க வந்து அதுக்கு வந்து 400 300 சார்ஜ் பண்ணாங்க. ம். யூஸ்லெஸ்ஸா இருக்கிற இடத்துக்கும் சார்ஜ் பண்ணாங்க. பாருங்க காசு இல்லாம எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அதனால அ எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கும். எங்களோட கடைக்கு எதிர்க்கயே அந்த வீடு இருக்கும். டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ அது மாரி இருக்கும்போது நம்ம அதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தோம். சார்ஜ் கேட்டிருந்தாங்க.
சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அதுக்கு குடுத்துட்டு, ரென்ட்டும் குடுத்துட்டு, ஸோ செப்பரேட்டா சரி இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கும்போது தான், ஓகே நெக்ஸ்ட் ஐடியா வந்து இந்த மாரி நம்ம வீடா வச்சிடலாம். வீடா வந்து ஷாப் வச்சிடலாம் அப்படின்னு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் வந்து என் கூட வர மாரி இருந்துச்சு. ஸோ அம்மாக்குனாக்கா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வாஷ்ரூம் இருந்தே ஆவணும்ல. அப்படி இருந்தா தான் பெஸ்ட்டு. நமக்கும் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும்ன்ட்டு ஒரு வீடு மாரி பார்த்தோம். அது வந்து ரென்ட் ஒரு 15,000 அப்படி இருந்துச்சு. 14,500 அந்த மாரி இருந்துச்சு. வித்தவுட் வந்து ஈபி பில். அந்த மாரி இருந்துட்டே இருக்கும்போது நம்மளது ஓகே நல்லாப்பா நெறைய பேருக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்லயே என்ன பண்ணாங்க, ஒரு 2 இயர்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆனா ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு 5% தான் ஏதோ நமக்கு ஏத்தணும். இல்லன்னா கூட ஓகே 10% ஏத்தலாம். இந்த சடனா வந்து 3 இயர் வந்து 10,000 ஏத்திட்டாங்க. ஸோ பாருங்க எவ்ளோ டிஃபரன்ஸ் வந்துரும் நமக்குன்ட்டு. அது வந்து 25,000, 26,000 அப்படி வந்துருச்சு. ஸோ நம்ம ஊர்ல வந்து மனசாட்சி அதெல்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்கவங்க வந்து பொழைக்கணும், அவங்கவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. மேபி அவங்க இடத்துல நம்ம இருந்தா கூட நம்ம எப்படி நடந்துப்போம் நம்ம தெரியாது. ஸோ அதனால எங்க வீட்ல வந்து எப்பயுமே வந்து இதுதான் சொல்லுவாங்க. "சரி விடு, நீ அவங்க வீட்ல இடத்துல இருந்தா நீயும் மேபி இப்படிதான் பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல நான் அப்படி பண்ணியிருப்பேனா அப்படின்ட்டு. அ ஓகே ஃபைன். ஸோ எனிவே நம்மளால வந்து அவ்ளோ 25,000 நம்மளால ரென்ட் வந்து குடுக்க முடியாது. ஸோ குடுக்க முடியாதுன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நம்ம வந்து திருப்பி வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் ஆயி இப்ப இருக்கிற நம்ம பிரசன்ட்டா இருக்கிறதும் வந்து வீடு மாரி தான் பார்த்தோம். ஸோ இவங்க வந்து இவங்களும் 10% தான் போட்டுருக்காங்க. இது இதுவரைக்கும் இதுதான் நம்மளோட ஸ்டோரி. நம்மளோட 3 ஷாப் வந்து ஏன்னா நெறைய பேர் வந்து வீடியோஸ்ல மேம் ஒரு ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா இருக்கே மேம் ஷாப் அப்படின்னு கேட்டுருக்காங்க 2 பேரு. ஸோ இத வந்து நம்ம ஒரு வீடியோவே போடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப நாளா நெனச்சுட்டே இருப்பேன். வந்து இப்ப போடவே எனக்கு டைமே இல்ல. ஓகே. இதுதான் நம்மளோட ரீசன். ஸோ 3 ஷாப். ஸோ நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வரவங்களுக்கு வந்து சேஃப்டியாவும் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே லேடீஸு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போரிங்கா இருக்கக்கூடாது. ஸோ வந்தா வந்து உட்கார்ந்து ஏறது கம்ஃபர்டபுளா ஃபினிஷ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஒர்க் வந்து கத்துக்கிறதுக்கு வரவங்க. நம்மளது 50% ஆன்லைன்லயே இப்ப போயிட்டு இருக்கு. இந்த கொரோனா வந்தோனே ஆன்லைன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஃப்லைன் கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து ஆஃப்லைனுக்கு வரவங்களும் கம்ஃபர்டபுளா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரி. ஓகே. இப்ப வந்து நீங்க எப்படி நம்ம எப்படி மேனேஜ் பண்றீங்க பொட்டிக்க? ஸோ எங்களுக்கு வந்து பயமா இருக்கு ஓப்பன் பண்ண. எங்களால ரென்ட் தர முடியுமா? அப்படின்ட்டு, அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து ஒரு பெரிய லெவல் ஷாப் பார்க்காம, ஒரு நார்மலான ஷாப் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தான் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்ப எங்க வீட்ல வந்து ச அ சப்போர்ட் பண்றது எப்படி? உங்க வீட்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்களா? ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதெல்லாம் கேட்கும்போது, ஸோ இப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து மத்தபடி வந்து ஃபுல்லா வந்து ஷாப் ஒர்க்கிங்லலாம் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்ப வந்து நாங்க என்ன டீலிங் போட்டுக்கிட்டோம்னாக்கா, அ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி. அவங்க மந்த்லி சேலரியா இருக்கிறதால, அவங்க வந்து என்னோட ரென்ட்ட வந்து பே பண்ணிடுங்க. நடுவுல வர பேமெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் குடுத்துடுறேன். ஏன்னா, இப்படி நாங்க டீலிங் போட்டுட்டோம். ஏன்னா, நம்மளோட வந்து பேமெண்ட் ஒரு ஒரு பில் வந்து 2000, 3000, 4000 அப்படி வரும். அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நம்மளோட ரென்ட் எடுத்து வந்து குடுக்கறதுக்கு, மொத்தமா வந்து இவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நடுவுல வர அமௌண்ட்ட வந்து நம்ம வீட்டுக்கோ, எதுக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படிதான் வந்து என்னோட ஜர்னி வந்து போயிட்டு இருக்குது. என்னோட ஷாப் வந்து இப்படிதான் ரன் பண்ணி ஆக்சுவலி எதுக்கு நம்ம இவ்ளோ அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா இருக்குனாக்கா, ஏன்னா பாருங்க இப்ப யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரிச் கண்ட்ரிலயே வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீயா தராங்க. நம்மளது வந்து இந்தியா வந்து புவர் கண்ட்ரியா இருந்தாலும், நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீயா குடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னா 1,00,000 கிராஸ் ஆவுது. ஸோ இது இன்னும் காலேஜ் எல்லாம் படிக்கணும்னா அதுக்கும் மேல கிராஸ் ஆவுது. ஸோ நமக்கு வந்து பர் இயர்க்கு 3,00,000 கிட்ட நமக்கு வந்து தேவைப்படுது. 2 பசங்கள படிக்க வைக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட்க்கும் வந்து நம்ம ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அதனால வந்து இப்ப அவங்க வந்து அவங்களதெல்லாம் ஃபீஸு, ரென்ட்டு இதெல்லாம் குடுக்கறதுக்கே வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனை பண்ணாம நமக்கு இந்த மாரி சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம பசங்களும் படிச்சு நல்ல விதத்துல வருவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் அவங்க வந்து டென்ஷன் இல்லாத லைஃப்ப வந்து லீட் பண்ணுவாங்க. இப்ப வந்து நமக்கு வந்து காசு ஜாஸ்தி வேணும், நம்ப லக்ஸூரியஸா இருக்கணும், நம்ம வந்து ஜாலியா வெளில போணும், மாலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பசங்கள ஒரு 20,000, 30,000 வேரியேஷன்ஸ்க்கோசரம் டக்குன்னு ட்ராப் பண்ணிட்டு வேற ஸ்கூல்ல வந்து மாத்துறாங்க. ஸோ
ஸோ வந்து அந்த ஒரு 20, 30,000 ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் நல்ல எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணும். ஸோ அதனால இப்ப நம்மளும் ஒரு சைடு ஏர்ன் பண்றதால நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதவங்களும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு பண்றவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து அம்மா பேசுறத நீங்க கேட்டிருந்தீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து இப்ப ஏன்னா எங்க அப்பா வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணவே இல்ல. அம்மாக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது. அவர் வந்து நான் 10 இயர்ஸ் இருக்கும்போதே வந்து அவங்க இல்ல. மீன்ஸ் இல்லன்னா இருக்கிறாரு உயிரோட. பட் இல்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. இப்போ வந்து இவங்க வந்து அட்லீஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. நமக்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாது. எல்லாருமே வந்து கெட்டவங்க கிடையாது. ஸோ ஃபார் எங்க அப்பாவ எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணவே எனக்கு பயமா இருந்தது அந்த காலத்துல. ஸோ இப்போ நான் மேரேஜ் பண்ண பிறகு இப்படியும் ஒரு நல்லவங்க இருக்கிறாங்களா அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எல்லாம் என்ன சொல்றது? அவங்க தலையில எழுதியிருக்கிறதுன்னு சொல்றதா? இல்ல வந்து அம் எது சொல்றது நமக்கே தெரியல. பட் எனிவே ஸோ அதனால அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணதா, அவங்க கரெக்ட்டான வேல வந்து பசங்கள படிக்க வச்சு, வீட பார்த்துக்கிறதால, நம்பளும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட்ஸ் வருது. ஸோ ஒரு வீட்ல வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலனா கூட, என்ன அவங்க நச்சன்னு டார்ச்சர் பண்ணாம இது பண்ணும், அது பண்ணும், அந்த மாரிலாம் சில பேர் வீட்ல வந்து நெறைய நான் கேட்டுருக்கேன். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பண்ணணும். அப்படிலாம் இல்லாம ஃப்ரீடமா விட்டாவே வந்து அவங்களால முடிஞ்சது. இந்த மாரி இப்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன எனக்கு ஹெல்ப் பண்றாரு, வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. மீன்ஸ் ஷாப்ப பத்தி ஒரு விஷயம் கூட என்னோட டெய்லரிங் பத்தியோ, என்னோட பொட்டிக்ஸ் பத்தியோ எதுவுமே வந்து அவருக்கு தெரியாது. அ இயர்னிங்ஸ் எனக்கு ஏதாவது வந்து அமௌண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா, அவருக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்பேன். நானும் சொல்லுவேன், இவ்வளோ வந்துச்சு, அவ்வளோ வந்துச்சு. ஸோ அந்த மாரி திடீர்னு நாங்க வந்து ஒரு நாள் நான் ஒரு நாள் ட்ரீட் குடுக்கறது, அவரு ஒரு நாள் அந்த மாரி வந்து ஷேர் பண்ணிட்டு நாங்க போவோம். ஸோ அதனால வந்து இந்த சின்ன ஹெல்ப்னா இந்த ரெண்ட் மட்டும் தான் குடுப்பாரு. ரென்ட்டுக்கு வந்து நம்மளோட ஷாப்போட ரென்ட்ட வந்து குடுப்பாரு. அதையும் வந்து அந்த ரென்ட்டையும் வந்து நான் வந்து ரொட்டேஷன்ல ரிட்டர்ன் குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ஹெல்ப் நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம வைஃப்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தா, அவங்க வந்து இன்னும் ஈஸியா வந்து மேல வரலாம். அதனால நம்ம வந்து ஷாப் வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்ட்னரா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அப்படிதான் பார்ட்னரா அ எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்ட்னரா தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் ரிச்சா ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு 2, 3 மந்த்ஸ்லயே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஸோ அது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க வீட்ல ஒண்ணு சொல்றது, இவங்க வீட்ல சொல்றது, நீ வந்து அதாவது 2 பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்து சைலன்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து இவங்க 2க்குள்ள என்ன பிரச்சனை வருதுனாக்கா, நான் வந்து நல்லா வந்து பேசி கஸ்டமர் கிட்ட வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து பொட்டிக் அவங்க பார்ட்னரா போட்டு ஆரம்பிக்கும்போது அவ்ளோ க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தவங்க. அ இதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒரு வேளை இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியா வருதுன்னு வச்சுக்கங்க. அப்பயும் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, நான் வந்து நான் வந்து நல்லா பேசுறேன். நீ வந்து நல்லா பேசாததால தான் வந்து நீ பேலன்ஸா ஒர்க் பண்ண மாட்டேங்கிற. ஸோ நான் தான் நெறைய வேலை செய்றேன். நீ தான் கம்மியா வேலை செய்ற அப்படின்றத பார்ட்னர்ஷிப்ல வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து 100%ல 100%மே பிரேக் ஆகும் பார்ட்னர்ஷிப்ன்னு நான் சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு லக்கியா வந்து செட் ஆவறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல லெவல்ல அவங்களும் படிச்சிருக்காங்க. 2 பேருமே நல்ல நாலேட்ஜ், ஈக்குவல் நாலேட்ஜ் இருக்குனாக்கா, ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ அவங்க மனசு தான். ஸோ இந்த பின்னாடி வந்து பேசுறது, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நம்பிக்கையா இருந்து தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி இருந்தா தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து இப்ப நம்ம சின்ன சின்ன பொட்டிக் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பார்ட்னர் தேவை கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம். பார்ட்னர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வரதுக்கு. இதே பெரிய பெரிய மால் எல்லாம் குரோர் லேக்ஸ்ல வந்து பண்ணியிருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ஆள் ஓனரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு பார்ட்னரா இருந்து தான் ஆவணும். அத்தன கோடி வந்து ஒரே ஆள் எங்கேருந்து கொண்டு போட முடியும். ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணி போட்டா தான் ஒரு மால்பு ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ஷாப்பு விதத்துல பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ போதும். ஸோ நமக்கு இப்படியே ஷாப் ஓப்பன் பண்ணும்போதே லேக்ஸா வருமானா? அப்படிலாம் வராது. நம்மளோட லைஃப்ப வந்து நீட்டா லீட் பண்ணின்னு போலாம். ஸோ நான் ஹஸ்பண்டோட சேலரி வந்து ஒரு 1 வீக்ல காலி ஆயிடுதுனாக்கா, அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு நம்மளோடது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு மீன்ஸ் நம்மளது வந்து நம்ம ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி குடுத்துருக்கோம். அன்எக்ஸ்பெக்டடா அது வரும். பேமெண்ட் வரும். அத வச்சு நீட்டா வந்து பசங்க நம்ம எதனா கேட்கறாங்கனாலும் டக்குன்னு வாங்கி குடுக்கலாம். நமக்கு ஒரு ஃபேப்ரிக் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களயே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து தப்பான விஷயம். அதனால தான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து பொட்டிக் வந்து இப்படிதான் ரன் பண்றேன். இப்படிதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து என்னோடது வந்து இவ்வளதான் ஒரு 15, 18 இயர்ஸ்க்குள்ள வந்து நான் இவ்வளதான் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட 3 ஷாப். நான் 3 ஷாப் மாறுனதுக்கு காரணம்,
ஹவுஸ் ஓனருக்கும் ஏத்துற ரெண்ட்டும் தான். அதனால வந்து நம்ம வந்து ரெண்ட் வந்து 24,000லாம் குடுத்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கே குடுத்துட்டோம்னா, நமக்கு என்ன இருக்கும்? ஓகேவா? ஸோ இப்ப என் கூட இருக்கிறது வந்து எங்க அம்மா எனக்கு இருக்கிறாங்க என் கூட. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எந்த டைம்லயுமே வந்து தப்பாவே கெட்டதே நினைக்க மாட்டாங்க. நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர வந்து கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் நமக்கு நம்பிக்கையான ஆள. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க பாதி பணம் போட்டு, நீங்க பாதி பணம் போட்டு பண்ணும்போது, ஸோ என்னவா இருந்தாலும் உள்ள வந்த பிறகு உங்களுக்கு அந்த ஷாப் அந்த இது ரன் பண்ணும்போது பிசினஸ் வந்து எப்பயுமே வந்து அ நேரா இருக்காதுல்ல. மேல அப் அண்ட் டவுன் இருக்கும். அதெல்லாம் வந்து சில பேருக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ஸோ வந்து பிசினஸ் வரலனாலும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து நீ வந்து சரியா பண்ணாதால இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து சரியா பண்ணாத இப்படி மாத்தி மாத்தி வந்து சண்டை வந்துரும். அப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிரேக்கப் ஆகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயத்த நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க. ஸோ இதுல நீங்க எது பெஸ்ட் அப்படின்றத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் குடுங்க. நீங்க பொட்டிக் ஓப்பன் பண்ணி எது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஸோ நம்ம பொட்டிக் ரன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து நம்ம யாராவது ஒர்க்கர வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நம்மளே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்கே வந்து பேர வந்து கெடுத்துறக்கூடாது. நம்மளோட பொட்டிக் நேம வந்து கெடுத்துறக்கூடாது. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால கூட நெறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு லூஸ் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் வந்து இப்பயும் வந்து நமக்கு தேடிட்டே வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஸ்டார்ட்டிங்லயே வந்து கரெக்ட்டான வந்து ஸ்ட்ராட்டர்ஜியோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் வந்து இப்ப வரைக்குமே ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய பேரு மாஸ்டர் டெய்லர்லாம் வச்சா செலவாகும். நம்மளே பண்ணி குடுத்தா தான் ஃபுல் அமௌண்ட் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கரெக்ட் தான். பட் நீங்க கரெக்ட்டா பண்ணி குடுத்தாக்கா கரெக்ட்டு. கரெக்ட்டா பண்ணி தரலன்னா பெர்ஃபெக்ஷன் போயிடுச்சுனாக்கா, உங்களோட கஸ்டமர்ஸும் லூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு இன்கம்மா வரும். அத யூஸ் பண்ணிக்கலாம். போக போக ஒரு 50% எடுத்துக்கலாம். வர வர மாரி பண்ணிக்கலாம். நம்மளோட பிரெயின வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டே இருந்தா தான் இந்த லைன்ல வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்க டக்கு டக்குன்னு வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் நம்மளுக்கு பண்ணவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம வரணும்னாக்கா, நம்ம வந்து கரெக்ட்டா பார்த்து நம்ம ஸ்மூத்தா வந்து போணும். டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டா பண்ணணும்னு தப்பு பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். நான் இப்படிதான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்டே ஃபைனலா ஸ்டார்ட்டிங்லலாம் ஓப்பன் பண்ணும்போது அவரே வந்து உன்னால முடியாதுன்னு சொன்னவரு, ஃபைனலாலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு, "இந்த ஏரியாலயே நீ தான் வந்து ரொம்ப நாளா ரன் பண்ணிட்டு இருக்க ஷாப்ப" அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அது வந்து நம்மளோட டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சும்மா வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படியே அப்படி இருக்க முடியாது. நம்ம வந்து கரெக்ட்டா எது எது பண்ணா யூஸ் பண்ணு. இத பத்தி இன்னும் நெறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட கண்டிப்பா வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பா தரேன். ஸோ நம்மளது பேட்டர்னு எல்லா நார்மல் டெய்லரிங் எல்லாமும் வருது. கண்டிப்பா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெறைய கத்துக்குங்க. டெய்லி வந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு ஃப்ரீயா இருந்தீங்கனாக்கா வேஸ்ட்டா ஆச்சு. ஒரு நாள் வேஸ்ட் ஆனாலும் வேஸ்ட் தான். எதையாவது ஒரு பத்தி ஒரு பேட்டர்ன பத்தியோ, எத பத்தியோ எதுல நீங்க ஓரியன்டடா இருக்கீங்களோ, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி புட்டிக் ஓப்பன் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்போட பண்ணலாமா? வேண்டாமான்ட்டு கன்ஃப்யூஷன்ல நெறைய பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே. இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் நல்ல டாபிக்கோடயோ, இல்ல நல்ல ஒரு பேட்டர்ன் ட்ரெஸ்ஸோடயோ நம்ம வந்து வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பாய். See you.